வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா, வின்ஸ் மெக்மேனோட எரா வந்து நல்லா இருந்துச்சா, இல்லை இப்போ இருக்க ட்ரிபிள் ஹெச்சோட எரா நல்லா இருக்கா? அதாவது வின்ஸ் மெக்மேனுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து WWE கையாளுற முறையும், அதே மாதிரி நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் இருந்தப்போ அவர் கையாண்ட முறையும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போது வந்து ரெஸ்லர்ஸுக்கு வந்து எந்த விதமான ஒரு மதிப்பு மரியாதை வந்து இருக்குதா இல்லையா? அது இல்லாமல் வின்ஸ் மெக்மேனோட எரா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எராவா, இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நம்மளோட ட்ரிபிள் ஹெச்சோட எரா வந்து ஒரு பெஸ்ட் எராவா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வின்ஸ் மெக்மேன், அதாவது நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உண்மையிலுமே நீங்கள் ரெஸ்லிங் பார்க்குறீங்க அப்படின்னா இதற்கான ஒரு முழு விளக்கத்தையும், ஒரு முழு உண்மையான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டா, வின்ஸ் மெக்மேன் வந்து WWE வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்ட்டா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் தான். வின்ஸ் மெக்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால், வின்ஸ் மெக்மேன் வந்து அவருக்கு எந்த விஷயத்தை வந்து பிடிக்குதோ அந்த விஷயத்தை அவர் வந்து பர்ஃபெக்டாக செய்வார். அதில் வந்து யாருமே தலையிடவே முடியாது. ஒரு பிளானை வந்து அவர் போட்டு வச்சுட்டார் அப்படின்னு கேட்டால் அந்த பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் ரன் பண்ணுவார். அதுதான் நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனோட ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான ஒரு தன்மை. இதே நம்மளுடைய வின்ஸ் மெக்கானை விட்டுட்டு நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிளானை போடுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த பிளான் வந்து ஒரு நடைமுறையில் தான் இருக்கும். ஆனால் சடனாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளான் வந்து ஒட்டுமொத்தமாக சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய 2024 வந்து சர்வே சீரிஸ் நடந்துச்சு. அது வந்து நம்மளுடைய பிரான்சன் டீர் வந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0ல வந்து ஒரு இருந்தார். இப்போ நம்ம பார்க்குறப்ப வந்து அவர் இன்ஜுரி வந்து கிளியர் ஆகி வர்றப்ப திரும்பி அந்த பிளட் லைன் 2.0ல போவார் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து அவர் என்ன ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் அது டோட்டலாக சேஞ்ச் ஆகி இப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் போயிட்டார். பிரான்சன் ரீட் வந்து பிளட் லைன் 2.0ல போனார். அந்த சர்வே சீரிஸில் கம்ப்ளீட் பண்ணார். வீத ஒன் அப்படிலாம் சொன்னார். அந்த இன்ஜுரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து அந்த பிளட் லைன் 2.0லே போவார் அப்படின்னு பார்த்தோம். உடனே அந்த ஸ்டோரிக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவர் இன்ஜுரி இருந்து ரெக்கவரி ஆகி வர்றப்ப நம்மளோட WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிரான்சன் ரீடை வந்து செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்லாம் அடிச்சிட்டாரு. இதே வின்ஸ் மெக்மேனோட எராவாக இருந்துச்சு அப்படின்னா, என்னதான் நடந்தாலும் சரி, ஒரு ஸ்டோரி போகுது அப்படின்னா அந்த ஸ்டோரியை வந்து எக்காரணத்தை கொண்டு அந்த ஸ்டோரியை வந்து நிறுத்த மாட்டார், ஸ்டாப் பண்ணவே மாட்டார். அந்த ஸ்டோரியை ஆரம்பிச்சதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்டோரியை வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனோட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது வந்து இதில் வந்து வித்தியாசங்கள் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஹெச்சுக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கு உள்ள வித்தியாசம் இது ஓவராக இருக்குது. இது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்மளுடைய அந்த ரெஸ்லிங் இருக்குல்ல, அந்த ரெஸ்லிங் ரிங்கில் வந்து இப்போ வந்து ஏகப்பட்ட விளம்பரங்கள் இருக்குது. அது இது லொட்டு லொசுக்கு அப்படிங்கிற மாதிரி அதிகப்பட்ட ஒரு விளம்பரங்களை வந்து இப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட எரால வந்து வச்சுருக்காங்க. இதே நம்மளுடைய வின்ஸ் மெக்மேனோட எராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், அந்த ரிங் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான விளம்பரங்களுமே இருக்காது. ஒரே ஒன்று இருக்கும் அப்படின்னா அது WWE அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டுமே தான் இருக்குமே தவிர, இதில் எந்த விதமான விளம்பரங்களுமே நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வைக்க மாட்டார். அந்த விளம்பரம் வைக்கிறத வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து விரும்பவும் மாட்டார். அது வந்து வின்ஸ் மெக்மேனோட எரா. இதே இப்போ வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட எரால வந்து என்ன வேணுமாலும் இருக்கட்டும், ரிங்கு தானே, இதில் வந்து அதில் வந்து அந்த விளம்பரம் அப்படிங்கிறது என்ன ஆகிட போகுது, அதில் வந்து நமக்கு காசு தானே வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக எல்லா விளம்பரத்தையுமே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து அந்த ரிங் சைடை சுற்றியும் சரி, அந்த ரிங்கில் நடுவுலையும் சரி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ வந்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அலங்கோலமாக வந்து இப்போ நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து இப்போ வந்து அந்த ரிங்கையே வந்து ஒரு கேவலப்படுத்தி வச்சிருக்காரு. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வேறு. இதே மூணாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இருக்கார் அப்படின்னா, ஓவரால் வந்து அதிகமான பேப்பரியை வந்து நடத்திக்கிட்டே இருக்காரு. மாதத்துக்கு ஒரு பேப்பரியோ அப்படிங்கிற மாதத்தில் வந்து 2 பேப்பரியோவாக இருக்கட்டும், இல்லை 3 பேப்பரியோவாக இருக்கட்டும், 4 பேப்பரியோவாக இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் இதே நம்மளுடைய வின்ஸ் மெக்கனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், ஒரு பேப்பரி வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி வந்து பில்டப் பண்ணுறாருன்னா, அதில் வந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த ஒரு மாதம் கிட்ட வந்து அந்த ஒரு ஸ்டோரியை வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்கன் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். டெவலப் பண்ணி கடைசியில் தான் அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் நடக்கல, அந்த பேப்பரில் தான் அந்த ஸ்டோரிக்கான முழு ஒரு ஸ்டோரிக்கான முடிவையுமே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் அதாவது நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் கொடுப்பாரு. இவர் நம்ம ட்ரிபிள் ஹெச் மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி நடந்து முடிச்சுக்கிட்டு இருக்கப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னா, அது வந்து ஓவரால் வந்து அதுக்கு எந்த ஒரு ஃபியூடுமே அந்த ஒரு மேட்ச் பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. உடனே வந்து இன்னொரு பேப்பரில் வந்து இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்ருவார். ஆனால் நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் இருக்காருன்னா, அந்த ஒரு ஸ்டோரியை வந்து பில்டப் பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில் எவ்வளோ ஒரு ஹைப்னஸ் இருக்குது, அந்த ஃபேன்ஸ் மத்தியில் இந்த மேட்சை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆவலாக இருக்காங்க அப்படிங்கிறத அவர் நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து உற்று நோக்கி பார்த்துட்டு தான் அந்த மேட்சை வந்து நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வைப்பார். இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இன்னொரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், அடுத்த பாயிண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து கெதர் பண்ண மாட்டார். நம்மளுடைய வின்ஸ் மெக்கன் இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அதாவது ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க மாட்டார். ஆனாலும் லைவாக வந்து ஃபேன்ஸ் வந்து என்னத்தை இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன விருப்பம், இப்போ வந்து யாரை வந்து கரண்ட்லி வந்து
நம்மளுடைய ஃபேன்ஸ் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, யாரை ஹேட் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து இந்த ஒரு ஸ்டோரியை வந்து இவர்கிட்ட கொடுத்தோம்னா ஃபேன்ஸ் எவ்வளோ தூரம் அவரை கொண்டுட்டு போவாங்க, இவர் அந்த எவ்வளோ தூரம் ஒரு டாப்பில் கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிறத லைவாகவே நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் வந்து பார்ப்பாரு. இதே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து எதுவுமே பார்க்க மாட்டார். அவரோட வேலை என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் போகுது, யார் யாரை கழுவி ஊற்றுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டார் அப்படின்னா அந்த ஸ்டோரியை வந்து நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். இதே நம்முடைய எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சுக்கும் சரி, நம்முடைய வின்ஸ் மெக்மேனும் சரி, உள்ள வித்தியாசங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஓவரால் வந்து இப்போ வந்து இதே முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் வின்ஸ் மெக்மேனோட அந்த ஒரு எரால வந்து அதாவது முதன்மை தன்மையாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ வளர்ந்த ரெஸ்லர் இருக்காங்க, அதாவது ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கட்டும், கோல்டுபர்க்கு, பட்டிஸ்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ரிசல்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு மிகப்பெரிய நம்முடைய வின்ஸ் மெக்மேன், சாரி தப்பாக சொல்லிட்டேன், நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் கொடுப்பாரு. இதே இப்போ நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சோட எரால வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்லர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ வர ரெஸ்லர்ஸ்க்கு மட்டுமே கொடுக்குறாங்களே தவிர அதுவும் இல்லாமல் வேறு எந்த ரெஸ்லருக்குமே நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சோட எரால வந்து மதிப்புங்கிறது கிடையவே கிடையாது. அவருக்கு ட்ரிபிள் ஹெச்சுக்கு யார் யாரை பிடிக்குதோ அவங்கள மட்டும் தான் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வளர்த்துக்கிட்டு இருக்காரே தவிர நம்முடைய வின்ஸ் மெக்மேனில் இருந்தாங்களா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாருமே அழிஞ்ச நிலைமைக்கு தான் போயிட்டாங்க. இதே நம்முடைய ட்ரிபிள் ஹெச் எராக்கு வந்தவொடனே நம்முடைய வின்ஸ் மெக்மேன் இருந்தார்ல, அப்போ வந்து நம்முடைய ஆஸ்டன் தியரி அப்படிங்கிறவர் இருந்தார். அதாவது ஆஸ்டன் தியரி வந்து வின்ஸ் மெக்மேனோட அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம். அதனால் அப்போ இருக்கிறப்ப நம்முடைய வின்ஸ் மெக்மேன் இருந்திருந்தாருன்னா ஆஸ்டன் தியரிங்கிறது இப்போ வந்து ஒரு டபிள்யூடபிள்யூல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக இருந்திருப்பார். அவர் போனதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்தார். இப்போ நம்மளோட ஆஸ்டன் தியரியோட நிலமை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஆஸ்டன் தியரி வந்து டபிள்யூடபிள்யூ இருக்காரா அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. இதே நம்முடைய வின்ஸ் மெக்மேன் இருக்கிறப்ப நம்மளோட ஆஸ்டன் தியரி இன்னமும் இருந்திருந்தார், அதாவது வின்ஸ் மெக்மேன் வந்து இப்போவும் இருந்துகிட்டு இருந்தாருன்னா ஆஸ்டன் தியரியோட நிலமை அப்படி வேறு லெவலில் இருக்கும். அவர் போனதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச் கையில் வந்தவொடனே இந்த எரா அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் எந்த விதமான அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதனால தான் சொன்னேன்ல, நம்முடைய ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கட்டும், நம்முடைய வின்ஸ் மெக்மேனாக இருக்கட்டும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நான் எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சது என்ன? அதாவது வின்ஸ் மெக்மேனோட எரா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எராவா இருந்துச்சா, இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சோட எரா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு எராவா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா நீங்கள் ரெஸ்லிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து உண்மையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரியும். வின்ஸ் மெக்மேனோட எரா பெஸ்ட்டா இல்லை ட்ரிபிள் ஹெச்சோட எரா பெஸ்ட்டா அப்படின்னு தெரியும். இதில் வந்து மறக்காமல் என்ன விஷயங்கள் உங்களுக்கு மனசில் தோணுதோ அதை வந்து உண்மையாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.